வணக்கம் நண்பா. பிறரை விமர்சிக்கும் மனப்பான்மையிலேயே ஒருவரை பார்த்தால் அவர் மேல் உள்ள குறைகளே உங்களுக்கு தெரியும். பிறரை பாராட்டும் மனப்பான்மையுடன் பார்த்தால் அவர்கள் மேல் உள்ள நிறைகள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மற்றவரை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உறவும் நட்பும் மலர்கிறது. மற்றவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதற்காக நீ மற்றவரை ஏமாற்ற நினைக்காதே. ஏமாற்றத்தினால் நீ அடைந்த வலி மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை நினைத்துப்பார். ஏமாற்ற மனம் வராது. மற்றவர்களை மகிழ்வித்து வாழப்பழகு. அதுவே சிறப்பான வாழ்க்கை. நேர்மையாக இருக்கும் மனிதனுக்கு சோதனைகள் அதிகம் வருகிறது. அவன் நேர்மையை சோதிப்பதற்காகவே அது வருகிறது. எத்தகைய சோதனைகள் வந்தாலும் தனது ஒழுக்கத்திலிருந்து மாறாமல் நேர்மையாக இருக்கும் மனிதனுக்கே வாழ்க்கை பல பொன்னான வாய்ப்புகளை அளிக்கிறது. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் ஆறுதான் கடலை போய் சேரும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும் மனிதன்தான் வாழ்க்கையில் உயர்வான வெற்றியை அடைகிறான். எதை முயற்சித்தாலும் அதை இறுதி வரை தொடர்ந்து முயற்சி செய்தாலே அதில் வெற்றி பெற முடியும். உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் பொறுப்பு உன்னிடமே உள்ளது. நீ என்னவாக மாறப்போகிறாயோ அதை நீயே உன் மனதில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவே உனது வாழ்வின் திசையை வடிவமைக்கிறது. லட்சியம் வாழ்க்கையில் இருந்தால் வாழ்க்கை பயனுள்ளதாக மாறும். மனிதனின் இரு கைகளில் உள்ள பலத்தை விட அவன் மனதில் உள்ள நம்பிக்கை எனும் பலம்தான் அவனுக்கு மிகவும் முக்கியத்துவமானது. நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு அனைத்தும் சாத்தியமே. முட்டாள்களும் புத்திசாலியாக மாறலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால். முட்டாள்கள் முட்டாள்களாகவே இருப்பதற்கு அவர்களின் அறிவின் குறை காரணம் அல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை இல்லாததே காரணம். சூரியனை அவ்வப்போது மேகங்கள் மறைப்பதால் சூரியன் காணாமல் போய்விடுவது கிடையாது. அது சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல் தோல்விகள் உன்னை இலக்கை அடைய விடாமல் தடுத்தாலும் நீ உன் முயற்சியை நிறுத்தாதவரை உனது வெற்றியை இங்கு எவராலும் தடுக்க முடியாது. நீ செய்யும் வேலைக்கு பலன் இன்று உனக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாதே. ஒன்றை மட்டும் நினைவில் கொள், உழைப்புக்கேற்ற கூலி உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். அதுவரை பொறுமையாக முயற்சி செய்து கொண்டே இரு. மனிதர்களுக்கு இடையே சிறிய வித்தியாசம்தான் உள்ளது. அந்த சிறிய வித்தியாசம்தான் பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. அந்த சிறிய வித்தியாசம் அவரவர் எண்ணத்தில் தான் உள்ளது. அந்த பெரிய மாற்றம் என்பது அந்த எண்ணம் நேர்மறையானதா எதிர்மறையானதா என்பதை பொறுத்தே அமைகிறது. நேர்மறையான மனிதர்களே வாழ்வில் முன்னேறுகிறார்கள். நம்முடைய செயல்களை நாம் ஆய்வுபடுத்துவதன் மூலம் நாம் தவறவிட்ட வாய்ப்புகளை எண்ணி வருந்துவதை நாம் தவிர்க்கிறோம். நேரம் போய்விட்டதே என்று வருந்துவதை காட்டிலும் இருக்கும் நேரத்தை எப்படி சிறப்பாக பயன்படுத்தி வாழ்வது என்று சிந்தித்து செயல்படுவதே சிறப்பான வாழ்க்கையை தரும். நமது பழக்கங்களை நாம் சரியானதாக மாற்றினாலே வாழ்க்கையில் நாம் அடைய விரும்பும் வெற்றியை விரைவாக அடைந்து விடலாம். தீய பழக்கங்களை விடுவதற்கு நிறைய நல்ல பழக்கங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அது தீய பழக்கங்களை உங்களிடமிருந்து துரத்தி அடிக்கும். மனதளவில் இளமையாய் இருக்கும் மனிதனுக்கு வயது தடையாக இருந்ததே கிடையாது. எந்த வயதிலும் உன் மனதில் துணிவும் நம்பிக்கையும் இருந்தால் நீ நினைத்ததை உன்னால் நிச்சயம் சாதித்து காட்ட முடியும். பொறுப்பு என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வதுதான். பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் அறிவு இதயம் இரண்டும் இணைந்து ஒரு வேலையை செய்ய வேண்டும். செய்வதை பிடித்து செய்ய வேண்டும். அத்தகைய செயலே மாபெரும் விளைவை உண்டாக்கும். நாம் வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். உங்கள் திறமையை மற்றவர்கள் நலனுக்காக பயன்படுத்துங்கள். அதன் மூலம் நீங்களும் உயரும் வாய்ப்பினை பெறுகிறீர்கள். உங்களுக்கு பிடித்த வேலை ஒன்றை நீங்கள் விரும்பி செய்யும் போது அதில் பாராட்டுக்களை நீங்கள் எதிர்பார்ப்பது இல்லை. செய்யும் வேலையே உங்களுக்கு மகிழ்ச்சிதான். பெர்ஃபெக்ஷன் என்று எதுவும் கிடையாது. நேற்றை விட இன்று சிறப்பாக செய்கிறீர்களா என்று பார்த்து கொள்ளுங்கள். அதை மேம்படுத்துங்கள். உங்களது வாழ்க்கை மேலும் சிறப்பாக மாறிக்கொண்டே வரும். ஒழுக்கமாக இருக்கும் மனிதர்களுக்கே வெற்றிகளும் நிலைக்கின்றன. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.